இப்போ ஒண்ணுமே இல்ல. தற்கொலை கூட்டங்கள் போற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் தடவி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எங்குமே கிரீஸ் இல்ல. அங்க கிரீஸ் இருக்கா? அங்க கிரீஸ் எங்குமே இல்ல. அதே மாதிரி எல்லாரையும் பாருங்க, லைன்ல அடக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, யாரும் இதை விட்டு தாண்டல, எகிரி குதிக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் பாருங்க லைன்ல. அப்படியே வாப்பா, அப்படியே வா. எல்லாரும் பாருங்க, அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. எல்லாருமே பாருங்க, எல்லாருமே லைன்ல பொறுமையா வராங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. அதாவது நாங்க ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் கிடையாது. நாங்க கொள்கை கற்றுத்தரும் தலைவனை பார்க்க வந்த அறிவாளி கூட்டம் அப்படின்ற ப்ரூவ் பண்ற வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய இளம் தலைவரையும் வருங்கால இளைஞர்கள் யார் சைடுல இருக்கிறோம் பாருங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க இங்க இருக்கிற இளைஞர்கள் யாரும் சேர போட்டு உடைக்கிற குரூப் கிடையாது. இங்க இருக்கிற குரூப் மரம் மேல ஏறுற குரூப் கிடையாது. இங்க இருக்கிற குரூப் டிரான்ஸ்பார்மர் மேலேயே ஏறாது. இங்க இருக்கிற குரூப் நடிகனை பார்க்க வரல, ஒரு தலைவனை பார்க்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க வந்திருக்கிறோம். அதே மாதிரி சில தற்கொலை கூட்டங்கள் சொல்லுவாங்க, இது பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம், இது பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம், கொள்கைவாதிகள் இங்க. அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரோ காசு கொடுத்து கூட்டம் அந்த கூட்டம் கிடையாது. இது எல்லாமே இங்க வந்திருக்கிற கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் அந்த கூட்டம். இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் தான் இங்க வந்திருக்காங்க. 1,30,000 நிர்வாகிகளே இருக்கும் போது அப்ப எவ்வளவு இளைஞர் அணி பட்டாளம் இந்த திமுக பின்னாடி இருக்குன்றத இது ஒருத்தர் சொல்லிருக்காரு, என் பின்னாடிதான் இளைஞர் பட்டாளம் இருக்கு, ஓட்டுலாம் எனக்குதான் அப்படின்னு ஒருத்தர் கனவு கண்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் இப்ப இங்க இருக்கிற ஒரு பகுதி இளைஞர்கள் உனக்கு எதிராக நாங்க எல்லாரும் இருக்கோம் சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் சொல்லிருக்காரு, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டின்னு, இங்க போட்டியே இல்லைன்னு சொல்லிருந்தா இந்த இளைஞருக்கு பட்டாளம். நம்ம பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில 91 சட்டமன்ற தொகுதி சார்பா வடக்கு மண்டல திமுக இளைஞர் அணி மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க யாரும் ஓடி போய் சாகல, இங்க யாரும் ஓடி போய் மரத்துல ஏறல. அந்த தற்கொலைங்க மாதிரி எல்லாம் நம்ம பிள்ளைங்க கிடையாது. நம்ம பிள்ளைங்க தரமான பிள்ளைங்க, தளபதியோட பிள்ளைங்க. யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளைங்க. அவர் எடுத்துன அந்த திட்டம் தாய்மானவர் திட்டம். வயசானவங்க வீட்டிலே உக்காருங்க, ரேஷன் தரேன்னு சொன்னாரு. அந்த தாய்மானவர் இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து போயிட்டு யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுல படிக்கிறதுக்கு அந்த தற்கூரிலிருந்து ஒரு கூட்டம் இருக்குதான்னு சொல்லுங்க. இங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் படிச்ச பிள்ளைங்க. அதனால அவங்க கேவலமான அரசியல் பண்றதை விட இதை பார்த்து கத்துக்க சொல்லுங்க. இங்க ஒரு பசங்க செத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, நான் இங்க செத்து போயிடுறேன். ஒரு பிள்ளைங்களும் சாகல. ஏன்னா இது உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கூட்டம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டம், குறிப்பா நம்ம ரோஸ்ட் பிரதேசோடைய கூட்டம். இந்த கூட்டத்துக்காக நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். நிஜமா இவங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. நான் முதல்வன் திட்டம், நான் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இதெல்லாம் பார்த்து விஜய் அண்ணா கொஞ்சம் கத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அவரை மாதிரி தற்கொலை அரசியல் எங்களுக்கு பேச தெரியாது. நாங்க கொஞ்சம் வீட்டுக்காரம்மாக்கு ஓட்டுக்குதா, இங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஓட்டுக்குதா, ஆனா எனக்கு ஓட்டுக்குது, என் நண்பர்கள் ஓட்டுக்குது, அவருக்கு இதா, அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. புரியுதுங்களா? வேற எதுனா கேட்கணும் எப்படிங்க இங்கேயும் ஒரு ஆட்சி எப்படி பேர் அங்கே அடிச்சு என்னால ஒண்ணு அப்படியேப்பட்ட பிரைம் மினிஸ்டர் மோடியாலே முடியலங்க தமிழ்நாட்டை பிடிக்கிறது. இவர் பிடிச்சிருவாரா? விஜய் உச்சத்துல இருந்து வந்திருக்காருங்க. நாங்கெல்லாம் பிறந்துதாங்க வந்தோம், உச்சத்துல இருந்து வரல. நாங்கெல்லாம் பிறந்துதான் வந்துக்கிறோம். எவ்வளவு தூரத்துல இருந்து உச்சத்துல இருந்து இங்க இருக்கிற யாருமே இளைஞர் பட்டாளத்தை பாருங்க. இங்க இருக்கிற யாருமே பேசின்னு இருக்கும் போது
அங்க அந்த கட்சியில பண்ணுவாங்க டிவிகே டிவிகே அப்படின்னு கத்துற குரூப் கிடையாது. ஏன்னா அது பைத்தியக்கார குரூப். இங்க இருக்கிற குரூப் யார் பேசினாலும் அதை பொறுமையா இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அமைந்த ஒரு கூட்டம். ஒழுக்கம் தான். நாங்க படிக்கலனா கூட ஒழுக்கமான ஒரு கூட்டங்க. இந்த ஒழுக்கமான கூட்டம் தான் அந்த தளபதியை அரியாசனத்துல உட்கார வைக்க போறோம். 2026 தெரியும் எந்த கூட்டம் ஓடுது எந்த கூட்டம் நிக்குதுன்ட்டு. கருப்பு சிவப்பு படையோட நாங்க தயாரா இருக்கிறோம். வர எலெக்ஷனை காத்து நிக்கிறோம். அவர் 2 பேர் ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு திமுக தான், ஒரே அண்ணா தான், ஒரே பெரியார் தான், ஒரே ஒரு தளபதி மட்டும்தான். அடுத்தது சின்னவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த தளபதின்றாரு, அவரெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. இங்க நாங்க மட்டும்தான் 2020 வரலாறு படைப்போம். 230 நாள்ல 200 நாங்க ஜெயிக்குவோம். 234 இடத்துலயும் திமுக ஆட்சி அமைக்கும். மறுபடியும் நாங்க ஆட்சி அமைச்சு இந்த இளைஞர் பட்டாளம் இதே விட முன்ன அதிகமா கூடும். சரி, இப்போ திடீர்னு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். எல்லாருமே தாவேகா இளைஞர்களை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கையும் தெரியாது, ஒரு ஆணியும் தெரியாது அப்படின்னு சொல்றோம். இங்க கூடி இருக்கிற திமுக இளைஞர்கள்ல யாருக்காவது ஐம்பெரும் கொள்கையை பத்தி தெரியுமா? திமுக ஐம்பெரும் கொள்கைன்னு இருக்கு, அது யாருக்குன்னா தெரியுமா? பிரதர், எங்களுக்கு கண்டிப்பா அந்த 50 கொள்கைகள் பத்தி தெரியும். நாங்க வந்து தற்கூரிங்க மாதிரி ஒரு கொள்கையற்ற கூட்டம் இல்ல. எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. சரி, நான் செக் பண்றேன். ஒரு ஐம்பெரும் கொள்கையில ஒரு 2 சொல்லுங்க பாப்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், இந்தி திணிப்பை முற்றிலும் எதிர்ப்போம். சரி, நீங்க கட் பண்ணி நீங்க எதனா ஒன்று சொல்லுங்க. வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம். எல்லாரும் பாருங்க, எல்லாருமே கொள்கைனால சேர்ந்த கூட்டம். இது தற்கொலைனால சேர்ந்த கூட்டம் கிடையாது. நாங்க ஒருத்தரும் மாடியில ஏறல, எல்லாருமே கண்ணியம் கட்டுப்பாடால சேர்ந்த கூட்டங்க. அண்ணா சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடால சேர்ந்த கூட்டம் கிடையாது. எந்த ஒரு இதுவும் இருக்காம அவ்வளவு பிளைனா அழகா சூப்பரா நீட்டா போயிடுவோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது எங்க கட்சி கழகத்தோட முக்கியமான இது. பரவாயில்ல, நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இதெல்லாம் ஒரு கொள்கையாச்சும் மறந்து போயிடுவாங்கன்னு. என்னது இந்த மாதிரி கொள்கை அவங்க கிட்ட எல்லாம் கொள்கையை கேட்டா எப்படா தெரியும்? கொள்கை தலைவரே அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரே கட்சி இந்த உலகத்துல இருக்கலாம், அது தாவேகா மட்டும்தான். பட் பரவாயில்ல, திடீர்னு கேட்டு ஆன்சர் பண்ண இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து எல்லா இடத்துலயுமே அந்த செட்ல இருந்து இந்த செட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி கேன்ஸ் வந்து வெளியில வச்சிருக்காங்க. இங்க யாருன்னா வந்து தண்ணியே அந்த தண்ணி கேன்ல இல்லன்னு சொல்லுவாங்க. எப்ப புடிச்சு காட்டுப்பா, எதனா ஒரு தண்ணியை புடிச்சு காட்டு. பாருங்க, தண்ணி வந்து ஃபுல்லா வருது. எல்லாமே நான் கூட குடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணி நல்லா இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. தண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த செட்ச் ஃபுல்லா வச்சிருக்காங்க. என்னடா தண்ணி டேங்க் வந்து வெளியில வச்சிருக்கீங்களே, உள்ள தண்ணி இல்லையான்னு கேப்பீங்க. எல்லா சேர்லயும் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. பட் இது என்னன்னா அங்கிருந்து வெளியில இருந்து வரவங்களுக்கு வந்து இந்த தண்ணி கேன் வந்து வச்சிருக்காங்க. வேணா இதோ ப்ரோ கேப்போம், ப்ரோ உள்ள வந்து தண்ணி பாட்டில் இல்லையா? எல்லா டேபிள் சேர்லயுமே தண்ணி இருக்குண்ணா. ஸ்நாக்ஸ் எல்லாமே செட்டப்பா இருக்கு. அப்ப இங்க வந்து குடிக்கிறீங்க? வெளிய வந்து உள்ள போறோம் இப்பதான். அதுக்கு வந்து நாங்க தண்ணி இங்க குடிச்சிட்டு நான் இப்பதான் வெளியில இருந்து உள்ள போறோம். சோ உள்ளேயும் எல்லாமே இருக்கா. இங்கேயும் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வாட்டர் டேங்க்ஸையும். சோ தண்ணி இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி டேங்கை வச்சிருக்காங்க. சில கட்சிகள் இத பார்த்தாச்சு கத்துக்கிட்டு இந்த மாதிரி 41 உயிர் பலி ஏன் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி வசதி இல்லாம தான் 41 பேர்கிட்ட செத்து போனா. சோ இந்த மாதிரி தவறை அந்த மாதிரி கட்சி இந்த மாதிரி கட்சி கிட்ட இருந்து கத்துக்கோங்கன்றதுதான் இந்த வீடியோட நோக்கம். பாருங்க, ஆம்புலன்ஸும் இருக்குதா எல்லாரும் சொல்றாங்க, வேணா போய் பாத்துக்கோங்க. இங்க நடக்கிற கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் இளைஞர் அணி நிர்வாகிகள் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஐடி கார்டும் போட்டு கொடுத்துருக்கோம். சோ அந்த ஐடி கார்டுல வேற யாரும் வர முடியாது. சோ நீங்க இவங்க யாரையோ கூட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செக் பண்றோம். இப்ப இந்த நண்பர் வந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். நீ சொல்லி நீ யாருன்னு கேக்குறதுக்கு தான் பிடிச்சு வச்சிருக்கோம். ப்ரோ உன் பேர் என்ன? லோகேஷ். எந்த கிளை நீங்க? நான் வந்து யாதவர் கிளை. ஊராட்சி? கனியப்பேர் ஊராட்சி, எல்லாபுரம் ஒன்றியம். பாருங்க, எல்லாமே வந்து இந்த ஐடி கார்டுலயே பிரிண்ட் போட்டு அவரோட போட்டோவோட கொடுத்துருக்காங்க. சோ போட்டோவோட டீடைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வெறும் நிர்வாகிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 பேர் தான் பாருங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம். என் பேர் சுனில்குமார். இங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1,30,000 பேர். வெறும் ஒரு மண்டலம் மட்டும் தான், எல்லாம் நிர்வாகிகள் மட்டும் தான் வந்திருக்கோம். எல்லாம் இளைஞர்கள் சுத்தி எல்லாம் இளைஞர்கள் மட்டும் தான். செக் பண்ணலாம். உங்க பேர் என்னது?
சுனில்குமார். நீங்க எந்த கிளை, பூரிவாக்கம். எந்த ஊராட்சி, பூரிவாக்கம் ஊராட்சி. எந்த ஒன்றியம்? எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம். பாருங்க எல்லாமே வந்து ஐடி கார்டுல பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் டீடைல்டா கொடுத்துருக்காங்க. அவர் போட்டோவோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாருமே வந்து வேற ஆள் இந்த ஐடி கார்டை போட்டு வேற ஆள் வந்துடக்கூடாது. அப்பனா வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐயோ வேற வேற ஆளு யாரையோ கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க. இது வந்து அந்த நிர்வாகி, அந்த கிளையை சார்ந்தவர். ஒரு இந்த மண்டலத்தை சார்ந்த ஒரு நிர்வாகிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 பேர் வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. வெறும் ஒரு மண்டலம் மட்டும் தானே இது? அப்படிலாம் ஒரு டோக்கனுக்கு 2 பேர்லாம் இல்ல. இங்க ஒரு ஐடி கார்டு ஒருத்தர் தான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா சேர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வர இளைஞர்கள் சோர்ந்து விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா சேர்லயுமே ஸ்நாக்ஸ் பேக்னு வச்சிருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸ் பேக்ல என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பேக் எடுப்பா. வாட்டர் பாட்டில் பாருங்க, தண்ணி தாகத்தால யாருக்குமே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தால எல்லா சேர்ஸ்லயும் வாட்டர் பாட்டில் இருக்கு. மசாலா பூரி பாருங்க, மசாலா பூரி இருக்கு, கொஞ்சம் காரசாரமா. அப்புறம் வந்து ஸ்வீட் இருக்கு. பாருங்க, ஒரு மைசூர் பாக்கு, அது வந்து மிக்சரு. அப்புறம் வந்து பிஸ்கெட், எனர்ஜிக்கு பிஸ்கெட். அப்புறம் வந்து அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பர்பி. புரோட்டீன் சக்தி வேணுமா, இங்க வாங்க, உங்களுக்கு பீனட் பட்டர் கிடைக்கும். ஸ்பெஷல் இது முந்திரி, வறுத்த முந்திரி. பாருங்க, வறுத்த முந்திரி, இதுவும் வந்து புரோட்டீன் சக்தி உள்ள உடைய ஒரு பொருள். கடைசியா வந்து டிராபிக்கான ஸ்ட்ரென்த், ஒரு டிராபிக்கான ஜூஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா வாட்டர் பாட்டில் தண்ணி தாகத்தை போய்கிடும், பட் லைட்டா எனர்ஜியா வேணும்ட்டு இந்த ஜூஸ். இது இது பாருங்க, எல்லாருமே சட்டையில தொடச்சிக்க கூடாது, எல்லார்கிட்டயும் கர்ச்சீஃப் இருக்காதுன்றத உணர்ந்து டிஷ்யூ பேப்பர் முதல் கொண்டு வச்சிருக்காங்க, கையை தொடச்சிக்க. முக்கியமானது இதுதான் உங்க காட்டணும் மெயினா. இது முக்கியமானது. உக்காந்துட்டு இருக்கும் போது இந்த இளைஞர்கள் படிப்பார்கள். ஏன்னா இங்க வந்திருக்கிறதுலாம் கொள்கை உடைய ஒரு கூட்டம் தான் வந்திருக்கு, அதனால படிப்பாங்கன்றதுக்காக இந்த புக்கை வச்சிருக்காங்க. இத மற்ற கூட்டத்துல வைக்க முடியாது, வாய்ப்பே இல்ல. ஏன்னா படிக்க மாட்டாங்க, அணில் மாதிரி கிழிச்சிருவாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த சார்ஜ்ல இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 பொருள் இருக்கு. சோ close to 300 rupees ஆச்சு இதோட வாங்கி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க 1,30,000 சேர் போட்டுருக்காங்க. எல்லா சேர்ஸ்லயுமே ஒரு பேக் இருக்கு. ஒரு சேர்ல கூட பேக் இல்லாம நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க நின்னுட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பே. இதுதான் லாஸ்ட்ல இருக்கிற பே. முன்னாடி ஃபுல்லா ரொம்பி போச்சு. நாங்க ஃபுல் சேர்ஸ காட்டணும்ன்றதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கோம். நீங்களே பார்க்கலாம், இங்க எவ்வளவு பாருங்க, எல்லா சேர்ஸ்லயுமே இது இருக்கு. தொடர்ந்து கூட்டம் வந்துட்டே இருக்கு. இங்க ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன், 1,30,000 வடக்கு மண்டலம் மட்டும் கிட்டத்தட்ட 92 தொகுதி தான் இங்க வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கிடையாது, 92 தொகுதி தான். அதுல முக்கிய விஷயமே என்னன்னா எல்லாருமே நிர்வாகிகள். சோ இங்க வந்திருக்கிறது யாரும் இளைஞரணி பசங்க டே வாடா வாடா வண்டியில ஏறான்னு கூப்பிட்டு வரல. எல்லாருமே பொறுப்புல இருக்கிற பசங்க. கண்டிப்பா 100% கிடைக்காது, நிர்வாகிகள் இருக்கிற பசங்க. இந்த நிர்வாகிகளே இவ்வளவு பேர் இருக்கும் போது அப்போ இளைஞரணி சக்தி இந்த கட்சிக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு, இளைஞரே எனக்கு தான் ஓட்டு போடும். அப்ப இங்க இருக்கிறவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க கூடி இருக்கிற கூட்டமே எல்லாமே இளைய தலைமுறை கூட்டம் தான். அதாவது ஒருத்தர் சொல்லிருக்காரு பாத்தீங்களா, ஜென்சி கிட் ஓட்டு பூரா எனக்கு தான் சொல்றாரு. அவனுக்கு இல்ல ஓட்டு, திமுக தான்டா எப்பவுமே எங்க ஓட்டுன்ட்டு. பாருங்க, ஒரு சின்ன பையன் தான். உன் பேர் என்னப்பா? காமராஜ். அவரும் வந்து பாத்தீங்கன்னா திமுகல ஒரு நிர்வாகி, ஒரு பொறுப்பாளரா இருக்காரு. அவர்கிட்ட நான் சில கொஸ்டினை கேக்குறேன், அவருக்கு எப்படிதான் திமுகல ஈர்ப்பு வந்துச்சுன்னு பாப்போம். இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், அவங்களுக்கு கொள்கையும் தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றோம். உனக்கு திமுகவோட கொள்கை தெரியுமா? 50 முழக்கங்கள்னு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? தெரியும், கொஞ்சம் சொல்லு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னா, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம், இந்திய எதிர்ப்பை கட்டாயம் எதிர்ப்போம், மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில். இதுதான் ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்னா கொள்கைகளை சொல்லி தரணும். இதுவே டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் அவனுக்கு மீட்டிங்ல மைக்க நீட்டினீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? டிவிகே பிளாஸ்ட்னு வானுங்க. லேடிஸ் கிட்ட குத்திங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். இவ்வளவுதான் டிவிகேக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன பையன் இவ்வளவு அழகா கொள்கையை சொல்றாரு, 50 முழக்கங்களை சொல்றாரு. ஆனா விஜய்க்கு அவர் கட்சி கொள்கை தெரியுமானா? தெரியாது. அதனால
அதனாலதான் சொல்றோம் மிஸ்டர் விஜய், உங்க கட்சி அது கட்சி இல்ல, அது ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம். இன்னும் சில கேள்விகளும் கேட்போம், நம்ம விட மாட்டோம். சிக்கி இருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். சரி, திமுக என்னென்ன செஞ்சிருக்கு இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு? சும்மா சொல்லு, ஒரு இளைய தலைமுறையா நீ சொல்லு பாப்போம். திமுக நிறைய விஷயம் செஞ்சிருக்குண்ணா. கொஞ்சம் சத்தமா பேசு. திமுக நிறைய விஷயம் செஞ்சிருக்குண்ணா. மாணவர்களுக்கு விடியல் பயணம் கொடுத்துருக்கு, நான் புதல்வன் கொடுத்துருக்கு, தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கு, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துருக்கு. அதை விட்டு இன்னும் எவ்வளவு ஏராளமான திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சரி, இந்த திட்டங்கள் நீ சொல்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே மத்தவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்களே, நீ அதை எப்படி பாக்குற? கலாய்க்கிறானா? அது வந்து பிரிவிலேஜ் சொசைட்டில அதை கலாய்ப்பாங்கண்ணா. இல்லாதப்பட்ட கஷ்டப்பட்டு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. பிரிவிலேஜ் சொசைட்டி தான் கலாய்ப்பாங்க. அது யாருன்னா விஜய் மாதிரி நல்லா ஏசி கார்ல போறவங்க, எங்க அண்ணன் சீமான் மாதிரி ஏசி கார்ல போறவங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கலாய்க்கலாம். பட் அதை பயன்படுத்தும் மக்கள் அதை வைத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்றதா அவரு தெளிவா சொல்றாரு. அப்புறம் அந்த மாசம் 1000 ரூபாய் வச்சு தானே எனக்கு பஸ் பேருக்கு எல்லாத்தையும் போறேன். அந்த படிப்புக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மாசம் 1000 ரூபாய். அப்ப நீங்க ஒரு மாணவரா? ஆமாண்ணா. எந்த காலேஜ்? மணக்குள காலேஜ் படிக்கிறேன். அப்புறம் காலேஜ்ல படிக்கிற மாணவருக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமா அந்த 1000 ரூபாய் வந்திருக்கு. அதை அவரு எப்படிலாம் யூஸ் பண்றாருன்றத சொல்றாரு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் மத்தவங்க வேண்டா அதை கலாய்க்கலாம். பட் அத இந்த மாணவரை போல பயன்பெறும் மாணவர்களுக்கு அதோட நோக்கம் என்னன்றது தெளிவாவே தெரியும். மனசுல பதிஞ்சிருக்கு, அது வந்து தற்கொலை கூட்டம் தான் போகும். தத்துவ கூட்டம் என்னைக்குமே போவாதுன்னா எப்படி விஜய் அவர்களே, இது தற்கொலை கூட்டம் கிடையாது, இது தத்துவ கூட்டம். திமுக வாய் மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான், தளபதினா ஸ்டாலின் மட்டும்தான். இங்க பாரு, அதனாலதான் சொல்லிருது இது வந்து ஒரு தத்துவ கூட்டம். இந்த தத்துவ கூட்டம் கூட எல்லாம் போடாதீங்களா, ரசிகர் கூட்டங்களா. கேள்வி கேட்கறதா கேளுங்களா. ஒரு சின்ன பையன் இது வந்து 1949 திமுக ஆரம்பிச்சது வந்து இருக்கு. அப்பல இருந்து எங்களுக்கு போட்டி வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ராஜாஜி வந்து உடம்பு போல மூளை போல உடம்புன்னு சொன்னாங்க. அதனால ராஜாஜி நாங்க பாத்துட்டு வந்து வந்து கட்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இவர் வந்து நடிச்சுட்டு வந்து நாடாளன்னு சொல்றது வந்து ஒரு தகுதி கிடையாது. அதனால இவர் பேரை நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். நடிகர்ல இருந்து டிஆர் ராஜேந்திரல இருந்து இன்னும் எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் நாங்க ஒரு போட்டோ எடுக்க மாட்டோம். மிஸ்டர் ராதவ அர்ஜுன், நீ வந்துட்டா ஆகுனா 1967 1977 இங்க மாதிரி சின்ன பையன். திமுக 1940 எங்களுடைய இலக்கு 26ல வில்வம் 200 படைப்போம் வரலாறு. மிஸ்டர் விஜய் கேட்டுச்சா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேலம் மேற்கு அந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட கேபின்ல இருக்கும். இங்க வந்து கிட்டத்தட்ட 92 தொகுதியில இருந்து இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்காங்க. அதுல சேலம் மேற்கு மாவட்டத்துல இருக்கிற அந்த மாவட்டத்தோட இளைஞரணி அமைப்பாளர் திரு மணிகண்டன் அவர்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட சில கேள்வி கேட்போம். ஆனா உங்க மாவட்டத்துல மொத்தம் எத்தனை இளைஞரணி நிர்வாகிகள் இருக்காங்க? சேலம் மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கழகத்தினுடைய இணைப்பு இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார் எங்கள் ஆரோக்கிய அண்ணன் இளந்தலைவர் அவர்கள். வேற எந்த இயக்கத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் வேற இயக்கத்தில் 5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலும் வேற எந்த இயக்கத்திலும் இல்லாத அளவுக்கு 5 லட்சம் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையில் சேலம் மேற்கு மாவட்டத்தில் இருந்து மட்டும் 9400 நிர்வாகிகளை நியமித்து தந்திருக்கிறார் அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாவட்ட இளைஞர் சார்பிலும் 9400 இளைஞர்கள் இங்கே பங்கேற்க வருகின்றோம். இந்த நிகழ்வை பொறுத்த வரையில இது நிகழ்ச்சி அல்ல, இது எங்கள் குடும்ப விழா, இளைஞர்கள் கொண்டாடுகின்ற எழுச்சி விழாவாக தான் நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மேற்கு மாவட்டத்துல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா 9400 நிர்வாகிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப 9400 நிர்வாகிகளும் இங்க வந்துட்டாங்களா? ஏன்னா வந்துட்டே இருக்கிறாங்க. வருகின்ற வழியங்க ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கும் பூரா வண்டி வாகனங்கள் நிக்குது. இளைஞர்கள் ஏறத்தாழ 1,35,000 நிர்வாகிகள் வருவாங்க கணக்கு போட்டிருந்தாங்க. இல்ல நான் உங்க மாவட்டத்துல இருந்து 9400 வந்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 5000 நபர்கள் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஃபில் ஆயிட்டே இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் மாவட்டத்துல இருந்தே ஒரு 4000 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்துல
வந்து இந்த நேரத்துல தமிழக அரசை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு எங்களே 8 கிலோமீட்டர் சுத்த விட்டுட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டிராபிக் அவ்வளவு ஜாம் ஆகுன்றத உணர்ந்து தமிழக அரசு சுத்தி தான் எல்லாரையும் வர வைப்பாங்க. சில கட்சி இருக்குது எங்களை மட்டும் 8 கிலோமீட்டர் சுத்த வைக்கிறீங்க, 10 கிலோமீட்டர் சுத்த வைக்கிறீங்க அப்படின்றாங்க. அது உங்களுக்கு மட்டும் நடக்காது. திமுகவோ இருந்தாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்ற நோக்கத்துல சுத்தி தான் வர வைப்பாங்க. அதுக்கு வந்து திமுகவும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்றத நானே உணர்ந்தேன். ஏன்னா நானே கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் சுத்தி தான் உள்ள வந்தேன். காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து வந்துக்கிறாங்க. யாருமே காவல்துறை நீங்க அப்படி சொல்லிட்டு யாருமே கேட்கவே இல்லை. எல்லாரும் கொடுக்க மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா இப்போ விஜய் வந்து சொல்றாரு இளைஞர் அணியே எங்க பின்னாடி தான் இருக்கு, இளைஞர் பட்டாளம் எல்லாம் எங்களுக்கு தான் வாக்கு போடும் அப்படின்றாரு. பாருங்க, வாக்குரிமையே இல்லாத குழந்தை பிள்ளை தானே விஜய் கட்சியில இருக்காங்க. வாக்குரிமை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இளைஞர் அணியில ஒட்டுமொத்த இளைஞர்களும் எழுச்சியோடு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக வெற்றி ஆட்சி அமைக்கும், அரியணை ஏறும், மக்களாட்சி தொடரும், திராவிட மாடல் ஆட்சி தொடரும். மீண்டும் முதல்வராக வருவார். தலைவர் தளபதியினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, ஏழை எளியோரின் ஆட்சி, மக்கள் ஆட்சி, நீதியினுடைய ஆட்சி நடைபெறும். மீண்டும் அரியணை ஏறும், ஏறும், வெற்றி 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 நிச்சயம். இப்படி இப்ப இவர் பேசினார்ல, இது மாதிரி டிவிகே காரன் யாருகிட்டனா நீ மைக்க நீட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, டிவிகே டிவிகே, இவ்வளவுதான் தெரியும். ஆனா இங்க பாருங்க, எந்த இளைஞரணி கிட்ட போய் கேட்டாலும், நான் சில பேர்கிட்ட கேள்வியை கேட்டேன், உங்க கட்சியோட 5 பெரும் கொள்கை என்ன சொல்லுங்கன்ட்டு, அவ்வளவு அழகா தெளிவா 5 பெரும் கொள்கையை டப்பு டப்புன்னு சொல்றாங்க. இது மாதிரி தாவேகா உங்க கட்சி தொண்டர்களையும் கொஞ்சம் வளங்க. கிரில் கேட்டை ஏறி குதிக்கிறது மட்டும் தான். உங்க பசங்க யாருன்னா மரத்து மேல ஏறானுங்களா? டிரான்ஸ்பார்மர், கரண்ட் லைட், கரண்ட் கம்பி இங்க யாரும் சேர உடைக்க வந்த குரூப் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் கிடையாது, ஒரு தலைவனை பார்க்க வந்த கொள்கைவாதியான கூட்டம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாமே இங்க கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள் மட்டுமே வந்திருக்காங்க இந்த நேரத்தில். திமுக அழிச்சு விஜய் தான் பேசுறது, எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இல்ல நேத்துக்கு இல்ல, 50 ஆண்டு காலமா திமுக அழிக்கிறேன்னு சொல்ல மொத்த தலைவர்களையும் அடிச்சு ஒடுக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். வரவங்க அத்தனை பேருக்கும் ஒரே எதிரி திமுக தான். திமுகங்கிறது ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்கிற இயக்கம். வரவங்க அத்தனை பேரையும் சொல்ற ஒரே வார்த்தை திமுக ஒழிப்பண்ணு. வந்தவங்க அத்தனை பேரையும் குளிதோண்டி புதைச்ச இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். சீக்கிரம் டிவிக்கு பதிச்சிட்டு போறாங்க. வருமா 2 பேருக்கு தான் போட்டின்னு ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி பாருங்க? ஒட்டுமொத்த இளைஞர்களும் சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துவமான ஒரு இயக்கம். 2026 வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். போட்டியே கிடையாது. இன்னும் சொல்லணும் சொன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் போட்டியும் இல்ல, எதிரியும் இல்ல. தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதல்வர், தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் தளபதியார் வருவார். தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் தளபதியார், இளம் தலைவர், இளம் தலைவர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர், இளம் தலைவர், எழுச்சி நாயகன், எழுச்சி நாயகன், இளம் தலைவர், இளம் தலைவர். குன்றத்தூர் ஒன்றியம் கடப்பை ஊராட்சியில இருந்து பேசுறேன். இப்போ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைத்தக்கமான விஷயம். எங்க ஃபர்ஸ்ட் நாள் அப்ளை பண்ணா அப்போ வரல, இப்போ முந்தானத்து அப்ளை பண்ணாங்க. எங்க அம்மா வந்து என்கிட்ட 1000 ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த 1000 ரூபாய் வச்சு இப்போ நான் முந்தானத்து கரண்ட் பில்லு கட்டினேன். அவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ என் தம்பி பார்த்தீங்கன்னா நான் புதல்வன் திட்டங்கள் மூலமா ஒரு தகுதி பெற்றிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா மாசம் ஆனா 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. என் பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறான். அவனுக்கு காலைல உணவு திட்டம், இந்த உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் தர முடியாது. இது வரைக்கும்
தமிழ்நாட்டுல இருந்த முதலமைச்சர் முதற்கொண்டு யாராலையும் தர முடியாது. நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அதை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. என் பையன் காலங்கத்தால ஒரு 3 நாள் சாப்பிடாம போனானா, சாப்பிடாம போயிட்டு ஸ்கூல்ல இருந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க உங்களால ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்ட்டு. இப்போ தினமும் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. பசங்களே நான் இப்ப நம்பி ஸ்கூல்ல விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல எவ்வளவு ஒரு இது கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு நல்லா செஞ்சுட்டு வராதுன்னா, இப்போ ஸ்கூலா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அவ்வளவு தங்கி மகளிர் விடுதியில அவ்வளவு ஒரு சேஃப்டி ஃபுல்லான எல்லாமே ரூம் முதற்கொண்டு சிசிடிவி கேமரா முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே வச்சு நல்லா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நம்ம ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. தலைமுறையா நம்ம மட்டும் தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்றதுக்கான காரணமே இது மட்டும் தானா. யாரு வந்தாலும் சரி, நைனா நாகேந்திரா, அமித்ஷா வந்தா யாரு வந்தாலும் சரிண்ணா, நம்ம மட்டும் தானா. விஜய் டிவிகே அடுத்த நம்ம சொல்றாருன்னா டிஎம்கே டிவிகே தான் போட்டின்ற மாதிரி நம்ம சொல்றாரு. அந்த போட்டின்றதே கிடையாதுண்ணா. டிஎம்கே மட்டும் தானா. இப்ப எனக்கு பொறுப்புல இருக்கிற நான் பேசுறேன். நான் அடிமட்ட தொண்டத்துல இருந்தா கூட இதை பத்தி நான் பேசுவேனா. டிஎம்கே டிவிகேன்றது கிடையாதுண்ணா. டிஎம்கே மட்டும் தானா. அவர் பேசலாம், 1000 ஸ்டேஜ் போட்டு பேசலாம். டிஎம்கே டிவிகேன்றது ஆளாளுக்கும் அழியாத ஒரே ஆளு. அடுத்த நம்ம ஆள் வந்துட்டாருனா, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருனா, இன்னும் 5 ஆண்டு எவ்வளவு நாள் நம்ம டிஎம்கே ஸ்டாலின் அடுத்தது ஆள் வந்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம அவருக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான காம்படிஷன், அவ்வளவு ஒரு சூப்பரா பண்றாரு விளையாட்டுத்துறை அமைச்சர். இது வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னா, இத வந்து இந்த நண்பரே கூப்பிட்டு அவரே சொன்னாரு, நான் வந்து பேசியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை வந்து அவதூறா பேசுறாங்க. ஏன்னா நான் அந்த திட்டத்தால பயனடைஞ்சிருக்கிறேன். என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் பயனடைஞ்சிருக்காங்க. சோ நான் பேசியே ஆகணும்னு அவரே கூப்பிட்டு பேசுறாரு. இது வந்து யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்போ அவரோட மனசுல இருந்து பேசுறேன். இப்போ தீபாவளிக்கு 2 பேரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்தாங்க. நான் பாத்துருக்கேன். தண்ணி நல்லா இல்ல அப்படின்னு மத்தவங்க அவ்வளவு தண்ணி நல்லா இருக்குண்ணா. நான் போய் கேன்ல பிடிச்சு குடிச்சேன். அவ்வளவு நல்லா இருக்குண்ணா தண்ணி முதல்கொண்டு. கும்பகோணத்துல என் ஒய்ஃப் வீடு இருக்காங்க. நான் போயிருந்தேன். 2 பேரும் 3 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க தண்ணி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு நல்லா இருக்குண்ணா தண்ணி. பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னா இவங்க எல்லாமே நம்மளோட ஆட்சியை குறை சொல்றதுதான் இருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தவிர வெளியே யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல. நம்மள மாதிரி இளைஞர்கள் சொன்னாதான் கீழே இப்ப எல்லாமே டிவிக்கேன்னு ஓடிடுறாங்க. இல்லப்பா எங்க பையன் சொல்லிட்டான் டிவிக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. டிஎம்கே அழிக்க முடியாது. பணங்காட்டு நரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பணங்காட்டு நரி தான் டிஎம்கே. நாங்க சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வரும் யாருக்காக இல்ல, நம்ம ஐயாவை பார்க்கணும். அடுத்த தலைமுறையை நாங்க இங்க கொண்டு வரணும். அதுக்காக மட்டும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதுதான் என்ன சொல்றோம்னா, இது வந்து கொள்கை உடைய ஒரு கட்சினா அது திமுக தான். இன்னைக்கு இந்த பையன் சின்ன பையன் இவரு இவ்வளவு பேசுறாருன்னா அப்ப அவரு எவ்வளவு அந்த திமுகவால ஈர்க்கப்பட்டு இருப்பாரு. ஆனா ரசிகனை பார்க்க வருகிற அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு இது எதுவுமே தெரியாது. ஒரு சினிமா மோகத்தில் மட்டும்தான் சுத்துவாங்க. நயன்தாரா வந்தாலுமே அவ்வளவு பேர் கூட்டம் போடுவாங்க. வடிவேல் வந்தா கூட அவ்வளவு கூட்டம் போடுவாங்க. ஆனா நம்ம எல்லா வெற்றியுமே நமது தானா. இல்லண்ணா அதெல்லாம் வந்து சும்மா பொருளினா அப்படி சொன்னா யாராச்சும் இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம பணக்காட்டு நரினா அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுகன்றது யாருன்னா இப்போ அப்போ வரலன்னா கலைஞர் இப்போ நம்ம ஆளு வந்து 75 வருஷமா நம்ம இங்க ஆட்சியில இருந்து நம்ம இது பண்ணிட்டு வரோம்னா எம்ஸ்டால நம்ம ஆள் உள்ள போனார். உள்ள போயிட்டு இல்ல வெளியே இருக்கிற ஆள் நம்ம ஒரு ஆள் மட்டும் தானா, புரியுதுங்களா? நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் எமர்ஜென்சில உள்ள போயிட்டு நம்ம ஆள் ஒரு ஆள் மட்டும் தான் இன்னும் உயிரோட இருக்காரு. அது நீங்க முதல்ல சொல்லுங்க. உயிரோட எமர்ஜென்சில போயிட்டு நம்ம ஆள் மட்டும் தான் இன்னும் வெளியோட இருக்காரு. அது முதல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. டிவிக்கே எல்லாம் கிடையாதுண்ணா. இல்லண்ணா அதெல்லாம் வந்து சும்மா
இளைஞர்களே என் பின்னாடிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அந்த ஆச்சரிய குறிகள்லாம் கொஞ்சம் இங்க வந்து பாத்துக்கோங்க. இன்னைக்கு நைட் வந்து எப்படியோ நியூஸ் சேனல் எல்லாம் ஓடும். 1,30,000 நிர்வாகிகள். உங்க கட்சியில மொத்த நிர்வாகிகள் கூட அவ்வளவு இருக்க மாட்டான். இங்க 92 தொகுதியில மட்டும் இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் 1,30,000 பேர். முளைச்ச காலம் உண்மை சொல்ல போனா நேற்று முளைச்ச காலம் இன்னைக்கு வராது பேசுறாரு, இன்னைக்கு வந்து பேசுறாரு. எல்லாருக்குமே விஜய் வந்து இப்ப வந்து ரசிகர்ல எல்லாருமே விஜய் பிடிக்கும். ஆனா கட்சியிலனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் வந்து சும்மா ரசிகரால எல்லாரும் ஓட்டு வாங்கலாம் அது போய் சுத்தமா போய் எப்பவுமே 25 வருஷமா கட்சி இப்போ சொல்றேன் அப்படியே சொல்றேன் என்றும் டிஎம்கே தான். விஜய் வந்து நான் வச்சிடலாம் சிஎம் ஆயிடும் யார் கூட சொல்லலாம், நான் கூட சொல்லலாம் சிஎம் ஆயிடலாம் என்ன வேணா பண்ணலான்ட்டு அது சுத்தமா போய் விஜய் யாரு இருந்தாலும் சரி யாருமே முடியாது. டிஎம்கே என்றும் டிஎம்கே தான். தூங்குற காலம் அது. யார் விஜயா? விஜய் வந்து என்ன சொல்றாரு, ஒரு வீடியோல போறாரு, பயந்து வீடியோல போறாரு நான் இப்படின்ட்டு. எங்க ஆட்சி தான் அப்பயே வந்து உதவி பண்ணுச்சு, டிஎம்கே தான் அந்த நிமிஷத்துலயே உதவி பண்ணுச்சு எல்லா இடத்துலயும். விஜய் வந்து ஒரு ரூம்ல வந்து வீடியோ போறாரு, அது சுத்தமா வந்து சரிப்படாது. ஜனங்க வந்து எல்லாம் வச்சுக்கிறாங்க, எல்லாம் அரசியல் வேற படம் வேற. இதெல்லாம் ஜென்சி கிட்ஸ் மிஸ்டர் என்ன புரியாது ஆச்சரியங்களா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ஜென்சி கிட்ஸ் வந்து ரியல் வேற அது உண்மை. டிவிகே வந்து சும்மா எல்லாரும் சொல்லலாம், நான் கூட டிவிகே சொல்லலாம், ஆனா அது உண்மை ஆயிடாது. 75 வருஷமா கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நல்ல செஞ்சு வர்றதுதான் இன்றும் டிஎம்கே என்றும் டிஎம்கே. இதுதான் கொள்கை உடைய திமுக கூட்டம். யாருன்னா தாவேகா மீட்டிங்ல இந்த பையன் பேசுற மாதிரியோ இந்த பையன் பேசுற மாதிரியோ ஒருத்தர் யாருன்னு எடுத்து போட்டுருப்பீங்களா? அங்க பேச முடியாது. அங்க வந்து என்ன தெரியுமா பேசுவாங்க, எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்ல, விஜய் என்னதான் முக்கியம். அவ்வளவுதான் பேச முடியும். கட்டின புருஷன் முக்கியம் இல்ல, விஜய் முக்கியமா? அது எப்படி நியாயமாயிடும்? என்று கட்டின புருஷன் முக்கியமா அவரை வந்து எல்லாமே பண்றாரு, அவரை செய்யறாரு, ஒண்ணுமே செய்யல. பெண்களுக்கு வந்து திட்டம், பெண்களுக்கு பஸ் எல்லாமே இலவசம், எல்லாமே டிஎம்கே தான் பண்ணுது. விஜய் டிவிக்கே ஒண்ணுமே பண்ணல, அது சுத்தம் போய் புரியல. எல்லாருமே தர இப்ப வர 19 டிசம்பர் 19 எல்லாருமே கடி லேப்டாப் தர போறாரு. டிஎம்கே தான் தர போகுது, ஏதோ டிவிகே தர போறது இல்ல. 26லயும் டிஎம்கே தான் வரப்போகுது. விஜய் ரசிகர் தான். விஜய் வந்து ரசிகர். நாங்க ஸ்கிரீன்ல ஒரு ரசிகரா அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? நாங்க வந்து திமுக காரங்க, எனக்கு திமுக கொள்கைகள் எல்லாமே பிடிக்கும். நாங்க வரதுலேருந்தே திமுக. சரிங்களா? அவர் நடிக்கிறதுக்காக அவருக்காக எல்லாம் நாங்க போய் அவரை நடிக்கணும். ஒரு ரசிகரா அவரை பார்க்கலாம், ஒரு நடிகரா அதுக்காக ஒன்றும் பார்ப்பாங்க. ஒரு கட்சியில வந்துட்டு ஒரு கொள்கைன்னு வந்துட்டா நாங்க திமுக தான். திடீர்னு விஜய் ரசிகர் நானே மைக்க தவறான பர்சன் கிட்ட டிக்கெட் வேணும். இதுதான் விஜய வந்து ரசிக்கிற கூட்டம் இருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் விஜய் ஃபேனு, ஆனா அரசியல் வரும்போது நாங்க வந்து எப்பவுமே டிஎம்கே தான். ஏன்னா கொள்கை உடைய கூட்டம் திமுக. ஒரு நடிகனை ஃபாலோ பண்ணி நாங்க ஓட்டு எல்லாம் போட மாட்டோம்னா நிறைய பேர் சொல்றாங்க. அதேதான் இவரும் சொல்ல. ஆனா பொசுக்குன்னு பரவாயில்லடா, நாங்க திமுக காரங்க, விஜய்க்காக நாங்க எதுக்கு மாறுவோம். விஜய் வந்து ஒரு நடிகர், ஸ்கிரீன்ல பார்த்து கை தட்டிக்கலாம். சரிங்களா? இது திமுக தான். திமுகவோட கோட்டை இது திருவண்ணாமலை. சரிங்களா? திமுகவோட கொள்கை எல்லாத்துலயும் திமுக தான். என்னைக்குமே திமுக ராஜாஜி காலத்துல இருந்து எல்லாம் சொல்றாங்க, உலக அழிகிற திமுக இருக்கும். அவர் அரண்டல் உரண்டல் இந்த திமுக தொண்டர் கூட விட மாட்டான். பாருங்க ஜென்சி கிட்ஸியா ஆச்சரிய குறிங்களா பாத்துக்கோங்க. என்னமோ எல்லாம் சினிமா செட் விஜய் என்ன சொல்றாரு, டைரக்டா சிஎம் பதவி வேணுமா? எங்கல ஒரு சிஎம் பதவி அமித்ஷா எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியே வருவாரு. எழுதி கொடுத்து படிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் பணியூர்ல உட்காந்து அவ்வளவுதான். அதுதாங்க வந்து பாஜக எழுதி கொடுக்குது, அன்னைக்கு தான் வருவாரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில மத்தியானத்துல இருந்தே செம வெயில் அடிக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர் வராங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய முகாமா செட் பண்ணோம். ஏன்னா
தொண்டர்களுக்கு எதுனா ஆச்சுன்னா விட்டுட்டு ஓடுற கட்சி மாதிரி நம்ம கட்சி கிடையாது. சோ தொண்டர்களை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நம்ம சில இடத்துல பார்த்திருப்போம். இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் போட்டு ஒரு 4-5 டேப்லெட் கொடுத்துட்டு அதை ரீல்ஸாவும் எடுத்து போடுவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கேம்ப்னே சொல்ல முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே வந்து தூக்கிட்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு கிளீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்ப சுத்தி காட்டுறேன், எவ்வளவு கிளீனா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்அப்பும் பண்றாங்க. இங்க வந்து யாருக்குன்னா பிபி செக் பண்ணணும், யாருக்குன்னா சுகர் இருக்கானா அதை செக் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸும் தராங்க. சோ மயக்கம் போட்டு விழுந்தா அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ற ஃபெசிலிட்டியை இங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அப்படியே பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. அந்த இளைஞர் பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா வந்து வாங்குறாங்க பாருங்க. யாரும் லைன்ல நின்னு யாரும் சேரை போட்டு உடைக்கல, யாரும் வந்து டென்ட்டை கிளிக்கல. சோ அழகா எவ்வளவு அழகா நின்னு வாங்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டப் இருக்கு, பின்னாடியும் ஒரு செட்டப் இருக்கு. கிட்ட போய் எடுத்துடா. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.